நம்மளுடைய தேவனாகிய யாஷுவாக்கும் மோசேக்கும் இருந்த ஒரு உறவு. ஏன் மோசேயினால் ஒரு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படின்னா இஸ்ரேல்னு ஒரு நாட்டையே வழி நடத்தியிருக்காரு. இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது அப்படின்னா தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு இடம், தேவன் விரும்பின ஒரு மக்கள். இஸ்ரேல் மக்களை தேவன் அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வராரு. மோசே மூலமாக இந்த காரியங்கள் நடக்குது. மோசே பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. மனுஷனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் மோசேயை வழி நடத்தியிருக்கிறாரு அந்த நாட்களில். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். தேவன் மோசையோட முகமுகமாய் பேசினார். எப்படின்னா ஒரு நண்பன் தன் நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி. எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? அவங்ககிட்ட எதுவுமே நம்ம மறைக்க மாட்டோம். எதுனாலும் நம்ம முதல்ல அவன்கிட்ட சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம். அவங்ககிட்ட வந்து நம்ம என்ன செய்வோம்? தெரிஞ்சுப்போம். சில காரியங்களில் சில யோசனைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பேசுவோம். எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க கூட போகிறதா இருக்கட்டும், இல்லை கூப்பிடுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு சாதாரணமான மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ரெண்டு நண்பர்களுக்குரிய உறவை போல என்ன செஞ்சுருக்காரு அவ்வளோ பெரிய தேவன். அதே உறவு மோசையோடு இருந்த உறவு நம்ம கூடயும் அவர் வைக்கணும்னு ஆசைப்படுகிறாரு. என்கிட்ட தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷன் தேவனை பார்க்கணும்னு எவ்வளோ விரும்புகிறானோ அதற்கு மேலாக தேவன் தன்னை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதை விரும்பணும். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் நினைச்சுறாங்க கூடி வருகிற இடத்துல அவர் இருக்கிறார். அவரை பற்றி பேசும்போது அவர் கேட்கிறாரு தானே. அவரை குறித்து பேசும்போது கண்டிப்பாக அவர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அவர் வாராரு. நம்ம வைக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் அவர் கவனிக்கிறாரு. அவர் அந்தந்த விண்ணப்பங்கள் எப்போ எது கரெக்டு, எது சரி இல்லை, எப்போ கொடுக்கணுங்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சில காரியங்கள் தாமதமானாலும் அது நிச்சயமாய் யாஷ்வாக்கு விருப்பம் இருந்தால் அது நிறைவேறும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 28, 29. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கின போது தன்னுடனே அவர் பேசுவதனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இரவு பகல் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவங்க முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. எப்போல்லாம் மக்களோடு பேச வருவாங்களோ தன் முகத்தை முக்காடுனால மூடிப்பாங்க. ஏன்னா அவங்க முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. மக்களால் அந்த பிரகாசத்தை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. திருப்பி அவங்க தேவன்கிட்ட போகும்போது பேசுறதுக்கு போகும்போது அந்த முக்காடை எடுத்துப்பாங்க. அந்த பிரகாசம் நம்ம முகத்துலேயும் இருக்கணும் அப்படின்னா தேவனோடு நம்ம அந்த உறவில் இருக்கணும். தேவனோடு இணைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யெஷுவா, ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நண்பன்கிட்ட நம்ம பேசுகிறது போல் இந்த உலக பிரகாரமான நண்பங்களை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சு தேவனை நம்மளோட நண்பனாய் மாற்றிக்கொள்ளணும். தேவன் நமக்கு ஒரு நெருங்கிய நண்பனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உறவோடு நம்ம இருக்க பழகிக்கிட்டோம். இப்படிப்பட்ட உறவை நம்ம இன்னும் அதிகரிச்சுக்கிட்டோம், தேவனோடு நெருங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம எல்லாரும் தேவன் வாக்கு கொடுத்தது போல ஹல்லேலூயா தேவனுடைய சித்தத்தோடு தேவன் செய்ததை விட நம்மளால் அதிகமாய் செய்ய முடியும். இந்த பூமி எல்லாமே தேவனுடையது. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை குறிச்சும் கவலைப்படாங்க.
தேவன் நினச்சா நமக்காக புதுசாக எதனாலும் உருவாக்கி தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில் எது இருந்தாலும் இல்லாட்டாலும், வாழ்வோ சாவோ, எப்பவுமே ஆசீர்வாதம். நம்ம எதை இழந்தாலும் சரி, தேவனை ஒரு காலத்திலும் நம்ம இழந்துடக்கூடாது. அவரை இன்னும் அதிகமாக நேசிங்க, அவரோடு பேசுங்க, பழகுங்க. அவர் இப்பூமியின் முடியும் பிறந்து நம்ம கூட இருக்கிறவர். நம்மளை ஒரு நாள் விட்டு போனதில்லை. அவர் என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அவர் இருக்கிறத உணருங்க, அவரோடு பேசுங்க. என்ன ஒரு வித்தியாசம்! தேவன் நம்மளோட சரீரத்தை அவருடைய ஆலயம்னு சொல்லிக்கிறாரு. இப்பூமியின் முடியும் பிறந்து நான் உண்மை விட்டு என்ன செய்யலை, விலகி போல உன் கூட தான் இருக்கிறேன். இப்போவும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. கூட இருக்கிற தேவனை அவருடைய ஆலயத்துக்குள்ளுக்கு வர அனுமதி கொடுங்க. நீங்கள் தான் அவருடைய ஆலயம். நீங்கள் உங்கள் மனதை திறந்து உங்கள் முழு சிந்தனத்தை அவர் மேலே வைத்து, யேசுவா நீர் எங்களுக்குள்ளே வாருங்க, உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் தங்கி வாசம் செய்யுங்க, எல்லா காரியங்களையும் மாற்றுங்க. நீர் என் சரீரத்துக்குள்ளே வாசம் செய்யணும் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்னு நீர் நினைக்கிறீரோ அதே போல் நீர் மாற்றுங்க யேசுவா. நீர் மாற்றுங்க, நீர் தகுதிப்படுத்துங்க யேசுவா. நீர் இருக்கிற இடம் ஒரு பரிசுத்த ஸ்தலம். இந்த சரீரம் உம்முடைய ஆலயம். இந்த சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்துங்க யேசுவா. கிட்ட நம்ம எல்லாரும் நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, பிரேஸ் யேசுவா. உங்கள் எல்லாருக்காகவும் நான் இப்போ செபிக்கிறேன். யேசுவா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீர் செய்த நன்மைகள் அநேகம். எங்களுக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்குது. எங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடுங்கப்பா யேசுவா. உங்களுடைய ரத்தத்தினால ஒவ்வொருடைய தலையையும் யேசுவா நீர் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீர் கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க தேவனே. எங்களோட நெருங்கிய நண்பனாய் நீர் மாறணுமப்பா. நீர் எங்களை நேசிக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் யேசுவா. தேவனே, நீர் எல்லாரையும் நேசிக்கிறீர். ஹல்லேலூயா. தேவனே, அந்த ஒரு ஆடு தானேப்பா உமக்கு முக்கியம் யேசுவா. இன்றைய நாட்களில் அந்த இளைய குமாரன் போல் நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் நீர் எங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர், மனம் திரும்பி வருவான் அப்படின்ட்டு. எல்லாரையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன். குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உங்கள் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. உம்மோடு பழக, உம்மோடு நெருங்க எங்களுக்கு நீர் கிருபையை தாங்க. நீர் உதவி செய்யுங்க, வழி காட்டுங்கப்பா. தேவனே, எங்களோட வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். எங்களோட சரீரத்தை உங்களுடைய ஆலயமாய் மாற்றுங்க. யேசுவா நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனால் பிதாவே. ஆமென். பிரேஸ் யேசுவா.